வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. நிமிடச் செய்திகளில் பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரா குமார திசநாயக முன்னிலை, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி, திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல் நிறுவனத்தில் உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை, விவாத நிகழ்ச்சி தொடர்பான கமலா ஹாரிஸின் கோரிக்கையை நிராகரிக்க ட்ரம்ப் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக காணலாம். இலங்கை அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அமைப்பின் வேட்பாளர் அனுரா குமார திசநாயக முன்னிலை வகிக்கிறார். இலங்கையின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணியுடன் நிறைவு பெற்றது. அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் வாக்குகளை எண்ணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தற்போது வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, அனுரா குமார திசநாயகா ஆகியோர் இடையே கடும் போட்டி நிலவும் சூழலில் தற்போதைய நிலவரப்படி அனுரா குமார திசநாயகா முன்னிலை வகிக்கிறார். இன்று காலை அல்லது பிற்பகலுக்குள் இலங்கையின் அடுத்த அதிபர் யார் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றார். பிலடெல்பியா சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வரவேற்க ஏராளமான இந்திய வம்சாவளியினர் குவிந்தனர். பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி சிறிது நேரம் கலந்துரையாடினார். தொடர்ந்து டெலவர் நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு ஹோட்டலில் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் நடனமாடி வரவேற்பு அளித்தனர். நடனத்தை கண்டு ரசித்த பிரதமர் கைத்தட்டி அவர்களை பாராட்டினார். பின்னர் டெலவர் நகரில் உள்ள அதிபர் ஜோ பைடன் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை பைடன் கைகுலுக்கியும் கட்டி அணைத்தும் உற்சாகமாக வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது இந்திய அமெரிக்கா இடையேயான உறவை மேம்படுத்துவது, இரு நாடுகளின் உலகளாவிய கூட்டு யுக்தியை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்தனர். பின்னர் பைடன் தனது ஆட்சிக் காலத்தில் இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை பிரதமர் மோடி வெகுவாக பாராட்டியதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே பிராந்தியம் மற்றும் உலகளவில் நடைபெறும் பிரச்சினைகள் மற்றும் அதனை தடுப்பதற்கான கூட்டு முயற்சிகள் தொடர்பாக அதிபர் ஜோ பைடனுடன் கலந்துரையாடியதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு ஜனநாயக முறைப்படி அமைதியான தீர்வு காண்பதற்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என குவாட் நாடுகளை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். வில்மிங்டனில் நடந்த குவாட் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, உலகம் முழுவதும் பதற்றங்களும் மோதல்களும் நடைபெற்று வரும் நிலையில் குவாட் அமைப்பு ஜனநாயக முறைப்படி ஒன்றிணைந்து செயல்படுவது முழு மனிதகுலத்திற்கும் மிகவும் முக்கியமானது என பேசினார். குவாட் அமைப்பு இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் பிரச்சினைகளுக்கு அமைதியான தீர்வு காணவே முயல்வதாகவும், யாருக்கும் இந்த அமைப்பு எதிரானது இல்லை எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பாதுகாப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற துறைகளில் குவாட் நாடுகள் பல நேர்மையான முயற்சிகளை எடுத்துள்ளதாக பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி, 2025ஆம் ஆண்டில் குவாட் மாநாட்டை இந்தியா நடத்துவதில் பெருமை கொள்வதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் மேம்பாட்டிற்காக குவாட் கடலோர காவல் படையினரிடையே ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை முன்மொழிந்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்திய, அமெரிக்கா இணைந்து மேற்கொள்ளும் திட்டங்களையும் ஜோ பைடன் அறிவித்தார். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நடத்திய சோதனை 13 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. பிள்ளையார் நத்தம் பிரிவில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்திற்கு வந்த மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நிறுவனத்தின் தயாரிப்புகளான பால், நெய், பன்னீர், வெண்ணெய், தயிர், மோர், இனிப்பு போன்ற பொருட்களை ஆய்விற்காக எடுத்தார். 13 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மாதிரிகள் சேகரிப்பு நடைபெற்றது. மேலும் இதுகுறித்து மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவின் முருகேசன் கூறும்போது, பொருட்களின் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அதில் குறைகள் இருந்தால் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகள் முடிவடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 37 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நாகை, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 37 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளனர். அவர்களது 3 விசை படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைதான மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலிலும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவும் இலங்கையும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். அதாவது முதலில் இதை தாரை வார்த்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். இதை நாம மறுக்கவே முடியாது. அவர்கள் தாரை வார்த்தார்கள். இந்திய மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக அதை தாரை வார்த்தார்கள். இப்பொழுது அது நம்ம நாட்டிற்கு சொந்தமானது என்பதை நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் இனிமேல் சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் 2 நாடுகளும் அதற்கான முடிவை செய்ய வேண்டும். ஒரே பொத்தாம்பதுவாக இதுக்கு பதில் சொல்லிட முடியாது. ஆனால் கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படும் என பொய் பரப்புரை செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரவாக்கம் ஊராட்சியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பங்கேற்ற அவர், ஹிந்தி திணிக்கப்பட்டால் தன்னிடம் கேள்வி எழுப்பலாம் எனவும் கூறினார். நீட்னால தமிழர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, நம்ம பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி திணிப்பாங்க, இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் சொல்லக்கூடாது. மோடியை எடுத்துட்டு வந்திருக்கிற எஜுகேஷன் பாலிசி, அதாவது கல்வி திட்டம், அதுல தாய்மொழி கல்வி இருக்கணும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி மூலமா கத்துக் கொடுங்க. முடிஞ்ச 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷும் படிக்கட்டும், மீதி எல்லா பாஷையும் படிக்கட்டும் தான் சட்டம் வந்திருக்குது. எஜுகேஷன் பாலிசி, கல்வி திட்டம் எடுத்துட்டு வந்து அதையும் ஒரு விதமான ஒரு பிரச்சாரம் எடுத்துட்டு வருது. இல்லைங்க, அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க. யாரும் ஹிந்தியை திணிக்கல. நான் உங்களுக்கு இங்க நின்று கச்சிதமா சொல்றேன். இல்லைங்க ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேளுங்க. முடிஞ்சா மெடிக்கல் காலேஜில் கூட தமிழ் மூலமா மெடிக்கல் காலேஜ் பண்ணுங்க தான் சொல்றோம். பாஜக பாகிஸ்தானை திருமணம் செய்து கொண்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியின் நோக்கம் பாகிஸ்தான் நலன்களை சார்ந்து இருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஜம்முவில் செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன் கார்கே, மோடியின் குற்றச்சாட்டு பொய்யானவை என்றும் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி எனவும் கூறினார். பாஜக இந்தியாவை விரும்பலாம், ஆனால் அவர்கள் பாகிஸ்தானை திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள் எனவும் விமர்சித்தார். பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க காங்கிரஸ் விரும்புவதாக மோடியும் அமித்ஷாவும் கூறியது பொய் எனவும் கார்கே கூறினார். பாகிஸ்தானுக்கு சென்று பிரியாணி உண்டுவிட்டு யாரையும் காங்கிரஸ் கட்டிப்பிடிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு திடீரென பாகிஸ்தான் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டின் அப்போதைய பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடியில் உள்ள பிணை கைதிகளை மீட்கக் கோரி இஸ்ரேலில் பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் டெல் அவிவ் நகரில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கையில் பதாகைகள் மற்றும் கொடிகளை ஏந்தியும் பிணை கைதிகளை மீட்கக் கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். வண்ண புகை வெடிகளை வெடிக்கச் செய்தும் சாலையில் கட்டைகளை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவலர்களுக்கும் போராட்ட குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபரில் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பு 253 நபர்களை பிணை கைதிகளாக கடத்திச் சென்றது. அதில் சிலர் மீட்கப்பட்ட நிலையில் 6 நபர்கள் சடலமாக கடந்த வாரம் மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் ஹமாஸ் பிடியில் உள்ள மீதமுள்ள 101 பிணை கைதிகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. தொடர் போராட்டங்களால் ஹமாஸ் அமைப்பினருடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள நெத்தனியாகு அரசு விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார்.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் KR ஸ்ரீராமை நியமிக்குமாறு கொலீஜியம் பரிந்துரை செய்தது. இதனை ஏற்று KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் முழு பெயராகும். மும்பை பல்கலைக்கழகம் மற்றும் லண்டனில் சட்டம் பயின்ற அவர் 1986ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். 2013ஆம் ஆண்டு முதல் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வரும் KR ஸ்ரீராம் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மேம்பால கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய 6 தொழிலாளர்கள் பொதுமக்களின் உதவியோடு மீட்கப்பட்டனர். ஆம்பூர் OAR திரையரங்கு பகுதியிலிருந்து சான்றோர்குப்பம் பகுதி வரை மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது மேம்பாலத்தின் பக்கவாட்டு ஸ்பான் போடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் சாரம் சரிந்து விழுந்துள்ளது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 6 நபர்கள் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் பொதுமக்களின் உதவியோடு சிக்கியிருந்தவர்களை பலத்த காயங்களுடன் மீட்டனர். 3 நபர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற 3 மேல் சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 6 நபர்களும் பீகார் மற்றும் ஜார்க்கண்டைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் வட்டாட்சியர், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர். விபத்து தொடர்பாக விளக்கமளித்துள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் கட்டுமான குறைபாடு காரணமாக விபத்து நிகழவில்லை என கூறியுள்ளனர். அடையாளம் தெரியாத வாகனம் சாரத்தை உரசிச் சென்றதால் விபத்து நிகழ்ந்ததாகவும் அந்த வாகனம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நெடுஞ்சாலைத்துறையினர் கூறினர். நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை வரும் அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியை அடுத்த வி சாலையில் நடத்த அனுமதி கோரி விழுப்புரம் காவல்துறையில் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட SP அலுவலகத்தில் மாநாட்டிற்கான தேதி மாற்றத்தை குறிப்பிட்டு அனுமதி வழங்கக் கோரி அக்கட்சியின் தலைமை கழக உறுப்பினர்கள் மனு அளித்தனர். பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பொருளாளர் வழக்கறிஞர் வெங்கடராமன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரேசன், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் உடன் உள்ளனர். மாநாட்டுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தேதி மாற்றம் குறித்த கடிதமும் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்ட 32 நிபந்தனைகளுக்கான பதில்களையும் வழங்கியதாக தெரிகிறது. மாநாடு நடைபெறும் திடலில் பார்க்கிங் அமைக்க காவல்துறை வலியுறுத்திய நிலையில் மாநாடு திடல் அமைந்துள்ள அதே பக்கத்தில் புதிதாக 27 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த இடத்தை பார்க்கிங்காக பயன்படுத்த உள்ளதாகவும் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறையிடம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அருகே மலை கிராமத்தில் நிலத்தில் 200 அடி நீளத்திற்கு விரிசல் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சிறுபான் ஓடை, சதம்பல் உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இப்பகுதிகளுக்கு செல்லும் பாதையில் 200 அடி நீளத்திற்கும் 2 அடி அகலத்திற்கும் நிலத்தில் விரிசல் ஏற்பட்டது. இதனால் மலை கிராம மக்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிராமங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்வதற்காக அண்மையில் மலைப்பாதையில் குழாய்கள் பதிக்கப்பட்டதாகவும் பணிகள் முடிவடைந்த நிலையில் இதுபோன்று விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மண் சரிவு ஏற்படும் முன் நிலவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மலை கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிலத்தில் விரிசல் ஏற்பட்டது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் தாக்கிய வழக்கில் பாடகர் மனோவின் மகன்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் கடந்த 10ஆம் தேதி இளைஞர்கள் சிலரை மனோவின் மகன்களான ஷாகிர் மற்றும் முகமது ரஃபி தாக்கியதாக புகார் எழுந்தது. காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஷாகிர், ரஃபி ஆகியோர் தலைமறைவாகியிருந்தனர். இச்சூழலில் முதலில் 8 பேர் கொண்ட கும்பல்தான் தனது மகன்களை தாக்கியதாக அவர்களது தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஷாகிர் மற்றும் முகமது ரஃபி மனு தாக்கல் செய்திருந்தனர்.
இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தபோது முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. இதனை ஏற்ற நீதிபதி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஷாகீர் மற்றும் முகமது ரஃபி 30 நாட்களுக்கு கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். நியோமேக்ஸ் நிதி மோசடி வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் சிபிஐ தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணையை வேறு அமைப்பிற்கு மாற்றினால் முதலீட்டாளர்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் முதலீட்டு தொகையை பெறுவதில் தாமதம் ஏற்படும் எனவும் பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே விசாரணையை மாற்றக் கோரிய மனுவை நிராகரிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிபிஐ தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். நியோமேக்ஸ் விசாரணை தாமதமாகுவதாகவும் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் சிவகாசியை சேர்ந்த மகேஸ்வரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாட்டில் உள்ள சமணர் படுகைகளை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாட்டு வரலாற்று பேரவையின் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதுரை பசுமலையில் உள்ள மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் தமிழ்நாட்டு வரலாற்று பேரவையின் 31வது மாநாடு நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் 2வது நாளில் இந்திய தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகரிக வளர்ச்சியால் வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். மதுரையில் தற்போது உள்ள திருமலை நாயக்கர் மஹால் மன்னர் திருமலை வாழ்ந்த அரண்மனையின் ஒரு பகுதிதான் என்றும் கட்டுமானங்கள் பெருகிவிட்டதால் அங்கு அகழாய்வு செய்ய முடியாது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறினார். கீழடி அகழாய்வு குறித்து பேசிய அவர், கீழடி நாகரிகம் சிலை வழிபாட்டிற்கு பிந்தைய நாகரிகம் என்பதால் அங்கு சிலைகள் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிட்டார். கீழடி என்பதே பூர்வீக மதுரையாக இருக்கலாம் என்றும் அவர் கருத்து கூறினார். கீழடிங்கிறது மதுரையான்னு நான் சொல்லலையே, கீழடிங்கிறது மதுரையா இருக்கலாம், அவ்வளவுதான். ஏனென்றால் நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. திருவிளையாடல் புராணம் பெரும்பட்டு புலியூர் நம்பியில் எழுதிய திருவிளையாடல் புராணம் பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம். அதில் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க, மணலூருக்கு பக்கத்தில் தான் மதுரை இருந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க மதுரை வந்து கடம்பவனமாக இருந்தது. அந்த கடம்பவனத்தை அழிச்சிட்டு நகரை உருவாக்கி இங்கே குடிபெயர்ந்ததாக சொல்கிறாங்க. மணலூர் கம்மாய்க்கு மேற்க தான் அந்த கீழடி மேடே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மதுரையான்னு கேட்பீங்கல்ல. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இன்னும் நம்மகிட்ட கிடைக்கல. கிடைத்தால் சாலிடாக சொல்லலாம். கடலூரில் சுரங்க விரிவாக்க பணியில் சமமான இழப்பீடு வழங்கக் கோரி என்எல்சி நிறுவனத்தின் மண்வெட்டும் இயந்திரத்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் அடுத்த கம்மாபுரம் பகுதியில் என்எல்சி நிறுவன சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலங்களை கையகப்படுத்திய நிலையில் கூடுதல் இழப்பீடு தொகை தர கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் எவ்வித முன் அறிவிப்பு இன்றி வாகனம் மற்றும் ராட்சத மண்வெட்டும் இயந்திரத்தை என்எல்சி நிர்வாகத்தினர் நிலத்தில் இறக்கி சமன் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிகாரிகளின் வாகனம், ராட்சத இயந்திரங்களை சிறைப்பிடித்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மற்ற கிராமங்களில் வழங்கியது போன்று கூடுதல் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக என்எல்சி நிர்வாகத்தினர் உறுதியளித்து பணியை தற்காலிகமாக நிறுத்தினர். சென்னையில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இழைத்த 2 சிறார்கள் உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டின் பின்புறம் உள்ள மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு இயற்கை அழைப்புக்காக சென்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றி தனது பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சிறுமியின் வீட்டின் அருகே வசித்த சுந்தர் என்ற இளைஞரும் 2 சிறார்களும் இணைந்து இந்த வன்கொடுமையை இழைத்ததாக கூறி அவர்கள் மூவரையும் கைது செய்துள்ளனர். இவர்கள் மூவரும் சிறுமியிடம் ஏற்கனவே நட்பாக பழகி வந்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்களில் சிறார்களை கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பிய காவல்துறையினர் சுந்தரை சிறைக்கு அனுப்பியுள்ளனர். தென்கொரியாவில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. புஷன் நகரில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் சாலையில் 8 மீட்டர் ஆழத்திற்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டது. 10 மீட்டர் வட்டத்திற்கு ஏற்பட்ட பள்ளத்தில் 2 ட்ரக் வாகனங்கள் எதிர்பாராத விதமாக விழுந்துள்ளது. அங்கு வந்த மீட்புக் குழுவினர் பள்ளத்தில் விழுந்த வாகனங்களை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர்.
இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் மழை காரணமாக இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் இந்த விபத்து வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவ்வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க வங்கதேச அணி போராடி வருகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா வங்கதேசம் அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் முடிவில் 2வது இன்னிங்ஸை விளையாடிக் கொண்டிருந்த இந்தியா 81 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. 3ஆம் நாள் தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடிய ரிஷப் பண்ட் 109 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மற்றொருபுறம் நிதானமாக விளையாடிய சுப்மன் கில்லும் சதம் விளாச இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 287 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்யப்பட்டது. சுப்மன் 119 ரன்களிலும் ராகுல் 22 ரன்களிலும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். ஏற்கனவே முதல் இன்னிங்ஸில் 227 ரன்களில் இந்தியா முன்னிலையில் இருந்ததால் வங்கதேச அணிக்கு 515 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த வங்கதேசம் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் அந்த அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்துள்ளது. கேப்டன் சாண்டோ 51 ரன்களுடனும் ஷகிப் அல் ஹசன் 5 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். வங்கதேசம் வெற்றி பெற இன்னும் 357 ரன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்தியாவுக்கே அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது. கொடைக்கானல் ஓடைகளில் குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் நீர் மாசடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழை நீர் ஓடைகள் வழியாக சென்று பழனி நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. ஆனால் நகரின் கழிவுகள் மேலாண்மை முறையாக செய்யப்படாததால் பொதுமக்கள் ஓடைகளில் குப்பைகளை கொட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த குப்பைகள் வெள்ளி அருவி வழியாக மழைநீரில் அடித்துச் சென்று பழனிக்கு செல்லும் பெரு ஓடைகளில் கலக்கின்றன. எனவே ஓடைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கொடைக்கானல் நகர் நல அலுவலர் தினேஷ் உறுதியளித்துள்ளார். குடியிருப்பு பகுதியில் செல்லக்கூடிய ஓடைகளில் மக்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் திடக்கழிவுகள் எல்லாமே போட்டு போயிடுறாங்க. பயன்படுத்தப்பட்ட சேலைகள், தலகாணிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், உணவுப் பொட்டலங்கள் இந்த மாதிரி போடுறப்ப மழை காலங்களில் இந்த நீர் பெருமளவுக்கு மாசுபடுது. இதை தவிர்க்கணும்னா அந்த இடங்களில் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது அந்த இடங்களில் கொஞ்சம் தள்ளி ஒரு டஸ்ட்பின்ஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஆகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதில் தாய் மற்றும் ஒரு மகன் உயிரிழந்தனர். மற்றொரு மகன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேல சுக்காம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் அருண், லட்சுமி தம்பதி. கணவன் மனைவியிடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் மன வருத்தத்தில் இருந்த லட்சுமி தனது 2 மகன்களையும் விவசாய கிணற்றில் தள்ளிவிட்டு தானும் குதித்ததாக கூறப்படுகிறது. இதில் லட்சுமியும் சிறுவன் நிஷாந்தும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சிறுவன் தர்ஷன் மட்டும் சுமார் 3 மணி நேரமாக கிணற்று மோட்டாரில் இருந்த கயிற்றை பிடித்தவாறு கத்தியுள்ளார். சத்தம் கேட்டு அங்கு வந்த ஒருவர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தீயணைப்பு துறையால் மீட்கப்பட்ட சிறுவன் தர்ஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு அருகே வீடு வாடகைக்கு கேட்பது போல் நடித்து மிளகாய் பொடியை தூவி செயினை பறிக்க முயன்ற பெண் கைது செய்யப்பட்டார். வறுமை காரணமாக இத்தகைய செயலில் ஈடுபட்டது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. LIC நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மேரி ஸ்டெல்லா. குடும்பத்தினர் வெளியே சென்ற நிலையில் இவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது பேச்சு கொடுத்து வீட்டில் நுழைந்த பெண் அவர் மீது மிளகாய் பொடியை தூவியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட மேரி சத்தம் போட்டுள்ளார். தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பின்னர் அவரிடம் இருந்த ஸ்ப்ரே பாட்டில் மற்றும் மிளகாய் பொடி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட 13 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 70 வயது முதியவர் கைது செய்யப்பட்டார்.
மாணவி வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் சிற்றுண்டி வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் வீட்டுக்கு சென்ற பள்ளி மாணவி சோர்வடைந்து மயங்கி கீழே விழுந்துள்ளார். முதலுதவி அளித்த பின் மாணவி கூறியதை கேட்டு பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மாணவி அனுமதிக்கப்பட்டார். புகாரின் பேரில் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதியவரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள மேம்பாலம் முறையாக பராமரிக்கப்படாததால் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் புகார் எழுப்புகின்றனர். மார்த்தாண்டத்தில் 222 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.5 கிலோ தொலைவுக்கு கட்டப்பட்ட மேம்பாலம் 2018ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த பாலத்தின் மீது கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் தொடர்ந்து சேதமுற்று வருகிறது. அண்மையில் இந்த பாலத்தின் மையப்பகுதியில் ஏற்பட்ட உடைப்பை நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைத்தனர். ஆனால் அதே பகுதியில் மீண்டும் பழுதடைந்து காணப்படுகிறது. லாரிகளில் இருந்து கொட்டும் மண், மழை நேரத்தில் பெருகெடுக்கும் தண்ணீரை பாலத்திற்கு கீழே கொண்டு செல்லும் குழாயை அடைத்து நிற்கின்றன. இப்படி அடைக்கப்பட்ட குழாய் உடைந்து விழுந்து விபத்துகளும் நிகழ்ந்துள்ளன. இதனால் பாலத்தின் மீதும் பாலத்தின் கீழ்ப்பகுதியிலும் பயணிப்போருக்கு ஆபத்து நிலவும் அவலம் காணப்படுகிறது. எனவே மார்த்தாண்டம் பாலத்தை முறையாக பராமரிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடம் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். பாலத்தில் கனரக வாகனங்கள், அந்த கனிம வளங்களை ஏற்றி செல்கின்ற வாகனங்கள் செல்வதனால் பாலம் அந்த மண்கள் திட்டாக காணப்படுவதும், அது இந்த பாலத்தினுடைய மழைநீர் வடிகால் அந்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு தற்போது 3 தினங்களுக்கு முன்னால் அதில் ஒரு பகுதி அடர்ந்து கீழே விழுந்தது. இதே பகுதியில் நாம் பார்க்கின்ற இந்த பகுதியில் கூட மழை பெய்கின்ற காலகட்டத்தில் லீக்கேஜ் ஆகுகின்ற சூழலை பார்க்கிறோம். பல லைட்டுகள் உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதிர்வுகள் என்பது பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் பராமரிப்பு குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி சேவியர் தெரசாவிடம் புதிய தலைமுறை சார்பில் கேட்கப்பட்டது. அப்போது பாலத்தின் மழைநீர் வடிகால் குழாய்களை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் மேம்பாலத்தின் தார்தளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 20 படுக்கைகள் கொண்ட சிறப்பு தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. கானா விலக்கு பகுதியில் உள்ள இந்த மருத்துவமனையில் சிறப்பு வார்டில் 3 மருத்துவர்கள் தலைமையில் மருத்துவக் குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் போதிய அளவில் இருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லைகளில் பொதுமக்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவு வருகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பொன்னேரியில் உள்ள பிரபல பிரியாணி கடையின் கிளைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்காலிகமாக சீல் வைத்தனர். பிரபல பிரியாணி கடையின் கொடுங்கையூர் மற்றும் பொன்னேரி கிளைகளில் கடந்த திங்களன்று உணவருந்திய 40க்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டன. இதில் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து கொடுங்கையூரில் உள்ள கிளையில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அதற்கு சீல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பொன்னேரி கிளையில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் கெட்டுப்போன பிரியாணி, தரமற்ற இறைச்சி உள்ளிட்டவற்றை கண்டறிந்தனர். இதனையடுத்து அக்கடைக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டது. இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, தரமற்ற உணவு குறித்து பொதுமக்கள் தங்களிடம் புகார் அளிக்கலாம் என்றார்.
மக்கள் வந்து இது மாதிரி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நம்ம பிரித்து பார்த்தாவே நமக்கு தெரியும் அந்த கறிகள் வந்து நல்லா இருக்கா இல்லை. தாராளமாக பிரியாணி வந்து மக்களுக்கு பிடிச்ச உணவு. அந்த உணவில் நம்ம எடுத்து கறிகளை நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது அப்படி நூலாக வந்ததுனாவே அந்த கறி வந்து பழைய கறின்றது நல்லா தெரியும். அல்லது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், சலசலன்னு இருந்ததுனாவே அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி இருக்கா. சில டைமில் துர்நாற்றங்கள் வீசுறவங்க இந்த மாதிரி துர்நாற்றங்கள் அன்ஆத்தரைஸ்டாக இருந்ததுன்னா தயவு செய்து யாருக்குமே நீங்கள் சாப்பிட வேண்டாம், டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா உணவு பாதுகாப்பு துறைக்கு தாராளமாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மக்கள் உதவும். கோடிக்கணக்கான பணியாளர்களின் பணிச்சூழலை மேம்படுத்த போராடுவேன் என அதீத பணிச்சுமையால் உயிரிழந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். புனேவில் உள்ள பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஆனா செபஸ்டியன் அதீத பணிச்சுமையால் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினருடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வீடியோ கால் மூலம் பேசினார். அப்போது ஆனாவின் மறைவுக்கு அவர் இரங்கல் தெரிவித்தார். இந்த கடினமான சூழலிலும் பணிச்சுமை பிரச்சினை குறித்து பேசிய ஆனாவின் குடும்பத்தினருடைய சுயநலமற்ற தன்மை குறித்து அவர் நெகிழ்ச்சி தெரிவித்தார். Work atmosphere was it very toxic? Yes. She was always saying they had very long working hours. Norms or anything, how many hours you have to work or you have to work Saturday. They have to work continuously. Night, Saturday, Sundays, no restrictions. The children have to work like that. Mainly the young employees. கோடிக்கணக்கான பெருநிறுவன ஊழியர்களின் பணிச்சூழலை மேம்படுத்துவதற்கு எதிர்க்கட்சித் தலைவராக தான் போராடுவேன் என்றும் ஆனாவின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி உறுதியளித்தார். டிரம்புடன் மீண்டும் ஒரு நேரடி விவாத நிகழ்ச்சி நடத்த முயற்சித்து வருவதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்கும் நிலையில் மற்றொரு விவாதத்திற்கு வாய்ப்பு இல்லை என டிரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மெக்சிகனில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற கமலா ஹாரிஸ் டிரம்புடன் மீண்டும் விவாதம் நடத்த விரும்புவதாகவும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நேரடி விவாத நிகழ்ச்சிக்கு CNN தொலைக்காட்சி விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட கமலா ஹாரிஸ் டிரம்ப் பங்கேற்க வேண்டும் என எக்ஸ் தளம் வாயிலாக கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் தெற்கு கரோலினாவில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய டிரம்ப் கமலா ஹாரிஸுடன் மற்றொரு விவாதத்திற்கு வாய்ப்பு இல்லை என்றும் இது காலதாமதமான அழைப்பு என்றும் பதிலடி கொடுத்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் இடையே கடந்த 10ஆம் தேதி முதல் நேரடி விவாத நிகழ்ச்சி நடந்தது. இதில் பல்வேறு விவகாரங்களில் இருவருக்கும் இடையில் அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்றது. இதற்கிடையில் மீண்டும் விவாதத்தில் பங்கேற்க வருமாறு டிரம்பிற்கு கமலா ஹாரிஸ் அழைப்பு விடுத்தார். ஆனால் விவாதத்தில் பங்கேற்கப் போவதில்லை என டிரம்ப் திட்டவட்டமாக கூறியிருந்தார். வீட்டின் பணியாளரை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நடிகை பார்வதி நாயர், திரைப்பட தயாரிப்பாளர் உட்பட 6 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகை பார்வதி நாயர் வீட்டில் சிறு சிறு பணிகளை செய்து வந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்ற இளைஞர் 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கைக்கடிகாரங்கள், ஐபோன், லேப்டாப் உள்ளிட்டவற்றை திருடியதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் கைது செய்யப்பட்டார். அவர் ஜாமீனில் வெளிவந்த பின்னர் தயாரிப்பாளர் ராஜேஷின் KJR ஸ்டுடியோவில் மீண்டும் பணியாற்றி வந்ததாக தெரிகிறது. அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பார்வதி நாயருக்கும் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது சுபாஷ் சந்திரபோஸை பார்வதி நாயர் ஆபாசமாக பேசி கன்னத்தில் அறைந்ததாகவும், தயாரிப்பாளர் ராஜேஷ் அவரது நண்பர்கள் 6 பேருடன் வந்து சுபாஷை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக சுபாஷ் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சுபாஷ் வழக்கு தொடர்ந்தார். விசாரணை நடத்திய சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் பார்வதி நாயர் உள்ளிட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து நடிகை பார்வதி நாயர், தயாரிப்பாளர் ராஜேஷ், இளங்கோவன், செந்தில், அருள்முருகன், அஜித் பாஸ்கர் ஆகியோர் மீது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அமைப்பின் வேட்பாளர் அனுராகுமார திசநாயகா முன்னிலை வகிக்கிறார். இலங்கையின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணியுடன் நிறைவடைந்தது. அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் வாக்குகளை எண்ணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தற்போது வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசநாயகா ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி அனுராகுமார திசநாயகா முன்னிலை வகிக்கிறார். இன்று காலை அல்லது பிற்பகலுக்குள் இலங்கையின் அடுத்த அதிபர் யார் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கோடிக்கணக்கான பணியாளர்களின் பணிச்சூழலை மேம்படுத்த போராடுவேன் என அதீத பணிச்சுமையால் உயிரிழந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். புனேவில் உள்ள பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஆனா செபஸ்டியன் அதீத பணிச்சுமையால் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினருடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வீடியோ கால் மூலம் பேசினார். அப்போது ஆனாவின் மறைவுக்கு அவர் இரங்கல் தெரிவித்தார். இந்த கடினமான சூழலிலும் பணிச்சுமை பிரச்சினை குறித்து பேசிய ஆனாவின் குடும்பத்தினருடைய சுயநலமற்ற தன்மை குறித்து அவர் நெகிழ்ச்சி தெரிவித்தார். Norms or anything, how many hours you have to work or you have to work Saturday. They have to work continuously. Night, Saturday, Sundays, no restrictions. The children have to work like that. Mainly the young employees. கோடிக்கணக்கான பெருநிறுவன ஊழியர்களின் பணிச்சூழலை மேம்படுத்துவதற்கு எதிர்க்கட்சித் தலைவராக தான் போராடுவேன் என்றும் ஆனாவின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி உறுதியளித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 37 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நாகை, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 37 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளனர். அவர்களது 3 விசை படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைதான மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலிலும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நடத்திய சோதனை 13 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. பிள்ளையார்நத்தம் பிரிவில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்திற்கு வந்த மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நிறுவனத்தின் தயாரிப்புகளான பால், நெய், பன்னீர், வெண்ணெய், தயிர், மோர், இனிப்பு போன்ற பொருட்களை ஆய்விற்காக எடுத்தார். 13 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மாதிரிகள் சேகரிப்பு நடைபெற்றது. மேலும் இதுகுறித்து மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவின் முருகேசன் கூறும்போது, பொருட்களின் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அதில் குறைகள் இருந்தால் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகள் முடிவடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கொடைக்கானல் பகுதியில் நெகிழி பாட்டில்களை பயன்படுத்தினால் அபராதமாக தலா 20 ரூபாய் வீதம் பசுமை வரி விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெகிழியில்லா கொடைக்கானலை உருவாக்குவதற்காக 5 லிட்டருக்கும் குறைவான அனைத்து நெகிழி தண்ணீர் பாட்டில்கள், குளிர்பானங்கள் அடைக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் நெகிழி பாட்டில்களின் பயன்பாடு மற்றும் விற்பனையை தடுக்க மாவட்ட வட்டார அளவில் அரசு அலுவலகங்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்ட கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 5 லிட்டருக்கும் குறைவான நெகிழி பாட்டில்களை பயன்படுத்தினால் பாட்டில் ஒன்றிற்கு 20 ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாத்து வளமாக்கிட அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு நல்கிடுமாறு ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடியில் உள்ள பிணை கைதிகளை மீட்கக் கோரி இஸ்ரேலில் பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் டெல் அவிவ் நகரில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கையில் பதாகைகள் மற்றும் கொடிகளை ஏந்தியும் பிணை கைதிகளை மீட்கக் கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். வண்ண புகை வெடிகளை வெடிக்கச் செய்தும் சாலையில் கட்டைகளை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவலர்களுக்கும் போராட்ட குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபரில் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பு 253 நபர்களை பிணை கைதிகளாக கடத்திச் சென்றது. அதில் சிலர் மீட்கப்பட்ட நிலையில் 6 நபர்கள் சடலமாக கடந்த வாரம் மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் ஹமாஸ் பிடியில் உள்ள மீதமுள்ள 101 பிணை கைதிகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. தொடர் போராட்டங்களால் ஹமாஸ் அமைப்பினருடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள நெத்தனியாகு அரசு விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க வங்கதேச அணி போராடி வருகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா வங்கதேசம் அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் முடிவில் 2வது இன்னிங்ஸை விளையாடிக் கொண்டிருந்த இந்தியா 81 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. 3ஆம் நாள் தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடிய ரிஷப் பண்ட் 109 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார்.
மற்றொரு புறம் நிதானமாக விளையாடிய சுப்மன் கில்லும் சதம் விளாச இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 287 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. சுப்மன் 119 ரன்களிலும் ராகுல் 22 ரன்களிலும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். ஏற்கனவே முதல் இன்னிங்ஸில் 227 ரன்களில் இந்தியா முன்னிலையில் இருந்ததால் வங்கதேச அணிக்கு 515 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த வங்கதேசம் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் அந்த அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்துள்ளது. கேப்டன் சாண்டோ 51 ரன்களுடனும் ஷகிப் அல் ஹசன் 5 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். வங்கதேசம் வெற்றி பெற இன்னும் 357 ரன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்தியாவுக்கே அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது. பாஜக பாகிஸ்தானை திருமணம் செய்து கொண்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியின் நோக்கம் பாகிஸ்தான் நலன்களை சார்ந்து இருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஜம்முவில் செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன் கார்கே, மோடியின் குற்றச்சாட்டு பொய்யானவை என்றும் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி எனவும் கூறினார். பாஜக இந்தியாவை விரும்பலாம், ஆனால் அவர்கள் பாகிஸ்தானை திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள் எனவும் விமர்சித்தார். பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க காங்கிரஸ் விரும்புவதாக மோடியும் அமித்ஷாவும் கூறியது பொய் எனவும் கார்கே கூறினார். பாகிஸ்தானுக்கு சென்று பிரியாணி உண்டுவிட்டு யாரையும் காங்கிரஸ் கட்டிப்பிடிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு திடீரென பாகிஸ்தான் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டின் அப்போதைய பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் கல்லூரி கழிவறையில் கேமரா வைத்து மாணவிகளை படம் பிடித்த விவகாரத்தில் சக மாணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெங்களூருவின் கும்பல்கோடு பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வரும் குஷல் என்ற மாணவர் கல்லூரி கழிவறையில் கேமரா வைத்து மாணவிகளை படம் பிடித்ததாக கூறப்படுகிறது. கல்லூரி முதல்வரிடம் இது தொடர்பாக மாணவிகள் புகார் அளித்த நிலையில் குஷல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி வளாகத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டம் நடத்திய மாணவர்களை சமாதானம் செய்ததுடன் குஷலை கைது செய்தனர். மாணவர் குஷலின் செல்போனில் வீடியோக்கள் இருப்பதை உறுதி செய்த காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தக் லைஃப் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதை உறுதி செய்யும் விதமாக கமல்ஹாசன், மணிரத்னம், சிம்பு உள்ளிட்டோர் சேர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு கமல்ஹாசன், மணிரத்னம் கூட்டணியில் தக் லைஃப் திரைப்படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோர்ஜ் ஜார்ஜ், நாசர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். மேலும் இந்த திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமம் 150 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. AR ரகுமான் இசையமைக்கும் இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியோமேக்ஸ் நிதி மோசடி வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் சிபிஐ தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணையை வேறு அமைப்பிற்கு மாற்றினால் முதலீட்டாளர்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் முதலீட்டு தொகையை பெறுவதில் தாமதம் ஏற்படும் எனவும் பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே விசாரணையை மாற்றக் கோரிய மனுவை நிராகரிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிபிஐ தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். நியோமேக்ஸ் விசாரணை தாமதமாகுவதாகவும் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் சிவகாசியை சேர்ந்த மகேஸ்வரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாட்டில் உள்ள சமணர் படுகைகளை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாட்டு வரலாற்று பேரவையின் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதுரை பசுமலையில் உள்ள மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் தமிழ்நாட்டு வரலாற்று பேரவையின் 31வது மாநாடு நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் 2வது நாளில் இந்திய தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகரிக வளர்ச்சியால் வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். மதுரையில் தற்போது உள்ள திருமலை நாயக்கர் மஹால் மன்னர் திருமலை வாழ்ந்த அரண்மனையின் ஒரு பகுதிதான் என்றும் கட்டுமானங்கள் பெருகிவிட்டதால் அங்கு அகழாய்வு செய்ய முடியாது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறினார். கீழடி அகழாய்வு குறித்து பேசிய அவர், கீழடி நாகரிகம் சிலை வழிபாட்டிற்கு பிந்தைய நாகரிகம் என்பதால் அங்கு சிலைகள் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிட்டார். கீழடி என்பதே பூர்வீக மதுரையாக இருக்கலாம் என்றும் அவர் கருத்து கூறினார். கீழடிங்கிறது மதுரையான்னு நான் சொல்லலையே. கீழடிங்கிறது மதுரையா இருக்கலாம், அவ்வளவுதான். ஏனென்றால்
நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. திருவிளையாடல் புராணம் பெரும்பற்று புலியூர் நம்பிகள் எழுதிய திருவிளையாடல் புராணம் பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம். அதில் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க, மணலூருக்கு பக்கத்தில் தான் மதுரை இருந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க மதுரை வந்து கடம்பவனமாக இருந்தது. அந்த கடம்பவனத்தை அழிச்சிட்டு நகரை உருவாக்கி இங்கே குடிபெயர்ந்ததாக சொல்கிறாங்க. மணலூர் கம்மாய்க்கு மேற்க தான் அந்த கீழடி மேடே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மதுரையான்னு கேட்பீங்கல்ல. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இன்னும் நம்மகிட்ட கிடைக்கல. கிடைத்தால் சாலிடாக சொல்லலாம். கடலூரில் சுரங்க விரிவாக்க பணியில் சமமான இழப்பீடு வழங்கக் கோரி NLC நிறுவனத்தின் மண்வெட்டும் இயந்திரத்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் அடுத்த கம்மாபுரம் பகுதியில் NLC நிறுவன சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலங்களை கையகப்படுத்திய நிலையில் கூடுதல் இழப்பீடு தொகை தர கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் எவ்வித முன் அறிவிப்பு இன்றி வாகனம் மற்றும் ராட்சத மண்வெட்டும் இயந்திரத்தை NLC நிர்வாகத்தினர் நிலத்தில் இறக்கி சமன் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிகாரிகளின் வாகனம், ராட்சத இயந்திரங்களை சிறைப்பிடித்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மற்ற கிராமங்களில் வழங்கியது போன்று கூடுதல் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக NLC நிர்வாகத்தினர் உறுதியளித்து பணியை தற்காலிகமாக நிறுத்தினர். சென்னையில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இழைத்த 2 சிறார்கள் உள்பட 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டின் பின்புறம் உள்ள மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு இயற்கை அழைப்புக்காக சென்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றி தனது பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். சிறுமியின் வீட்டின் அருகே வசித்த சுந்தர் என்ற இளைஞரும் 2 சிறார்களும் இணைந்து இந்த வன்கொடுமையை இழைத்ததாக கூறி அவர்கள் மூவரையும் கைது செய்துள்ளனர். இவர்கள் மூவரும் சிறுமியிடம் ஏற்கனவே நட்பாக பழகி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர்களில் சிறார்களை கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பிய காவல்துறையினர் சுந்தரை சிறைக்கு அனுப்பினர். கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி என்பதில் மாற்று கருத்து இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவும் இலங்கையும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். அதாவது முதலில் இதை தாரை வார்த்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். இதை நாம மறுக்கவே முடியாது. அவர்கள் தாரை வார்த்தார்கள். இந்திய மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக அதை தாரை வார்த்தார்கள். இப்பொழுது அது நம்ம நாட்டிற்கு சொந்தமானது என்பதை நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதனால இனிமேல் சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் 2 நாடுகளும் அதற்கான முடிவை செய்ய வேண்டும். ஒரே பொத்தாம்பதுவாக இதுக்கு பதில் சொல்லிட முடியாது. ஆனால் கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படும் என பொய் பரப்புரை செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரவாக்கம் ஊராட்சியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பங்கேற்ற அவர் ஹிந்தி திணிக்கப்பட்டால் தன்னிடம் கேள்வி எழுப்பலாம் எனவும் கூறினார். நீட்னால தமிழர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, நம்ம பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி திணிப்பாங்க, இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் சொல்லக்கூடாது. மோதியை எடுத்துட்டு வந்திருக்கிற எஜுகேஷன் பாலிசி, அதாவது கல்வி திட்டம், அதுல தாய்மொழி கல்வி இருக்கணும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி மூலமா கத்துக் கொடுங்க. முடிஞ்ச 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷும் படிக்கட்டும், மீதி எல்லா பாஷையும் படிக்கட்டும் தான் சட்டம் வந்திருக்குது. எஜுகேஷன் பாலிசி, கல்வி திட்டம் எடுத்துட்டு வந்து அதையும் ஒரு விதமான ஒரு பிரச்சாரம் எடுத்துட்டு வருது. இல்லைங்க, அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க. யாரும் ஹிந்தியை திணிக்கல. நான் உங்களுக்கு இங்க நின்று கச்சிதமா சொல்றேன். இல்லைங்க ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேளுங்க. முடிஞ்சா மெடிக்கல் காலேஜ்ல கூட தமிழ் மூலமா மெடிக்கல் காலேஜ் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். அதிமுக ஒன்றிணைய விடாமல் தடுக்க முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் வைத்தியலிங்கம் மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக ஒன்றுபட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முயற்சி செய்வதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்த நிலையில் அவர் மீது 2 நாட்களுக்கு முன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் 2025 அதிமுக ஒன்றிணையும் என சில தினங்களுக்கு முன் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் பேட்டியளித்ததை தொடர்ந்து அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் O பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஒன்றிணைய விடாமல் தடுத்து அதன் மூலம்
2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற விடாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கனவு காண்பதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வீறுகொண்டு எழும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுக்கான 25 மீட்டர் சறுக்குமரம் ஏறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்றது. அல்செஸ்டர் நகரத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 27 வயதான டான் வீலன் 9.9 வினாடிகளில் சறுக்குமரம் ஏறி சாம்பியன் பட்டத்தை வென்றார். இவர் ஏற்கனவே 8.8 வினாடிகளில் சறுக்குமரம் ஏறி உலக சாதனை படைத்தவர். மகளிர் பிரிவில் சோலி பெர்னார்ட் சாம்பியன் பட்டத்தை வென்றார். கொடைக்கானல் ஓடைகளில் குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் நீர் மாசடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழை நீர் ஓடைகள் வழியாக சென்று பழனி நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. ஆனால் நகரில் கழிவுகள் மேலாண்மை முறையாக செய்யப்படாததால் பொதுமக்கள் ஓடைகளில் குப்பைகளை கொட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த குப்பைகள் வெள்ளி அருவி வழியாக மழைநீரில் அடித்துச் சென்று பழனிக்கு செல்லும் பெரு ஓடைகளில் கலக்கின்றன. எனவே ஓடைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கொடைக்கானல் நகர் நல அலுவலர் தினேஷ் உறுதியளித்துள்ளார். குடியிருப்பு பகுதியில் செல்லக்கூடிய ஓடைகளில் மக்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் திடக்கழிவுகள் எல்லாமே போட்டு போயிடுறாங்க. பயன்படுத்தப்பட்ட சேலைகள், தலகாணிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், உணவுப் பொட்டலங்கள் இந்த மாதிரி போடுறப்ப மழை காலங்களில் இந்த நீர் பெருமளவுக்கு மாசுபடுது. இதை தவிர்க்கணும்னா அந்த இடங்களில் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது அந்த இடங்களில் கொஞ்சம் தள்ளி ஒரு டஸ்ட்பின்ஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஆகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். வேலூரில் சாக்கடை கழிவு நீராக காட்சியளித்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குறித்த வீடியோ வெளியான நிலையில் எம்எல்ஏ, மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சின்ன அல்லாபுரத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முறையாக சுத்தம் செய்யாததால் சாக்கடை கழிவுநீர் போல காட்சியளிக்கிறது. மேலும் சிலர் நெகிழி கழிவுகளையும் தொட்டியில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் துர்நாற்றத்துடன் வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தனர். இதையடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக சுத்தம் செய்தனர். நிகழ்விடத்தில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநகராட்சி ஆணையர் ஜானகி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது எம்எல்ஏவை சூழ்ந்து கொண்ட மக்கள் ஏராளமானோர் மது குடித்துவிட்டு பாட்டில்களை தொட்டியில் போட்டுவிட்டு செல்வதாக அடுக்கடுக்காக புகார்களை கூறினர். அப்போது நீர்த்தேக்க தொட்டியை முறையாக சுத்தம் செய்து அப்பகுதியில் சுற்றுச்சுவர் அமைத்து தரப்படும் என எம்எல்ஏ உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை அருகே வாகனம் மோதி பீகாரைச் சேர்ந்த 2 உயிரிழந்த சம்பவத்தில் வருவாய் கோட்டாட்சியரின் வாகன ஓட்டுநர் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நகரத்துப்பட்டியில் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா அவரது அரசு வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் பீகாரைச் சேர்ந்த 2 உயிரிழந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியரும் வாகன ஓட்டுநர் காமராஜும் காயமடைந்தனர். இது தொடர்பாக விசாரித்து வந்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக பெரம்பலூர் அருகே சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் அமைப்பதற்கான பணிகள் துவங்கியுள்ளன. குன்னம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. அங்கு கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் தேங்கி நிற்கும் சூழல் நிலவி வருகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பாக புதிய தலைமுறையில் கடந்த 19ஆம் தேதி செய்தி வெளியானது. இதனையடுத்து வேப்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய்களை அமைத்து தர ஊராட்சி மன்ற தலைவருக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து அவற்றை அமைப்பதற்கான நில அளவை பணிகளை ஊராட்சி மன்ற பணியாளர்கள் தொடங்கியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதில் தாய் மற்றும் ஒரு மகன் உயிரிழந்தனர். மற்றொரு மகன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேல சுக்காம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் அருண், லட்சுமி தம்பதி. கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் மன வருத்தத்தில் இருந்த லட்சுமி தனது 2 மகன்களையும் விவசாய கிணற்றில் தள்ளிவிட்டு தானும் குதித்ததாக கூறப்படுகிறது. இதில் லட்சுமியும் சிறுவன் நிஷாந்தும் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். சிறுவன் தர்ஷன் மட்டும் சுமார் 3 மணி நேரமாக கிணற்று மோட்டாரில் இருந்த கயிறை பிடித்தவாறு கத்தி உள்ளார். சத்தம் கேட்டு அங்கு வந்த ஒருவர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தீயணைப்புத் துறையால் மீட்கப்பட்ட சிறுவன் தர்ஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு அருகே வீடு வாடகைக்கு கேட்பது போல் நடித்து மிளகாய் பொடியை தூவி செயினை பறிக்க முயன்ற பெண் கைது செய்யப்பட்டார். வறுமை காரணமாக இத்தகைய செயலில் ஈடுபட்டது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. LIC நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மேரி ஸ்டெல்லா. குடும்பத்தினர் வெளியே சென்ற நிலையில் இவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது பேச்சு கொடுத்து வீட்டில் நுழைந்த பெண் அவர் மீது மிளகாய் பொடியை தூவியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட மேரி சத்தம் போட்டுள்ளார். தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் அவரிடமிருந்த ஸ்ப்ரே பாட்டில் மற்றும் மிளகாய் பொடி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட 13 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 70 வயது முதியவர் கைது செய்யப்பட்டார். மாணவி வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் சிற்றுண்டி வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் வீட்டுக்கு சென்ற பள்ளி மாணவி சோர்வடைந்து மயங்கி கீழே விழுந்துள்ளார். முதலுதவி அளித்த பின் மாணவி கூறியதை கேட்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மாணவி அனுமதிக்கப்பட்டார். புகாரின் பேரில் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதியவரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள மேம்பாலம் முறையாக பராமரிக்கப்படாததால் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் புகார் எழுப்புகின்றனர். மார்த்தாண்டத்தில் 222 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.5 கிலோ தொலைவுக்கு கட்டப்பட்ட மேம்பாலம் 2018ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த பாலத்தின் மீது கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் அதிகளவில் செல்வதால் தொடர்ந்து சேதமுற்று வருகிறது. அண்மையில் இந்த பாலத்தில் மையப்பகுதியில் ஏற்பட்ட உடைப்பை நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைத்தனர். ஆனால் அதே பகுதியில் மீண்டும் பழுதடைந்து காணப்படுகிறது. லாரிகளிலிருந்து கொட்டும் மண், மழை நேரத்தில் பெருகெடுக்கும் தண்ணீரை பாலத்திற்கு கீழே கொண்டு செல்லும் குழாயை அடைத்து நிற்கின்றன. இப்படி அடைக்கப்பட்ட குழாய் உடைந்து விழுந்து விபத்துகளும் நிகழ்ந்துள்ளன. இதனால் பாலத்தின் மீதும் பாலத்தின் கீழ்ப்பகுதியிலும் பயணிப்போருக்கு ஆபத்து நிலவும் அவலம் காணப்படுகிறது. எனவே மார்த்தாண்டம் பாலத்தை முறையாக பராமரிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடம் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த பாலத்தில் கனரக வாகனங்கள், அந்த கனிம வளங்களை ஏற்றி செல்கின்ற வாகனங்கள் செல்வதனால் பாலம் அந்த மண்கள் திட்டாக காணப்படுவதும், அது இந்த பாலத்தினுடைய மழைநீர் வடிகால் அந்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு தற்போது 3 தினங்களுக்கு முன்னால் அதில் ஒரு பகுதி அடர்ந்து கீழே விழுந்தது. இதே பகுதியில் நாம் பார்க்கின்ற இந்த பகுதியில் கூட மழை பெய்கின்ற காலகட்டத்தில் லீக்கேஜ் ஆகுகின்ற சூழலை பார்க்கிறோம். பல லைட்டுகள் உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதிர்வுகள் என்பது பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது.